Hello students, this is Iqbal. Example 3.52 பார்க்க போறோம் 52. Draw the graph of y equal to 2x square. இதுக்கு தான் நம்ம graph வந்து வரையணும். அதை வச்சுட்டு நம்ம இதை என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரியா? இந்த ரெண்டு கிராஃபையும் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இப்போ y equal to 2x square இருக்கா? வெறுங்க x square மட்டும்தான் இருக்குன்னா, பட் இந்த y 0 போட்டிங்கன்னா x ஆல்சோ என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. x equal to 0 அவ்வளோதான். அப்போ 0க்கு ரெண்டு சைடு, இந்த சைடு ரெண்டு வேல்யூ, இந்த சைடு ரெண்டு வேல்யூ போட்டாவே போதும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாகவே இந்த சம் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே x எடுக்க போகிறோம், இந்த இடத்துல y எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, 0க்கு இந்த சைடு -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். -2 இங்கே -2 போட்டிங்கன்னா ஸ்கொயர் தானே, அப்போ என்ன ஆயிரும்? அது +4 ஆயிருமா? -2 போட்டிங்கன்னா +4, 4 × 2 8. சிம்பிளாக போடுங்க. -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1 × 2 2. 1 -1 போடுறேன், +1 ஆகிடும். ஸ்கொயர் பண்ணும்போது +1, 1 × 2 அது என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். இதில் போட்டெல்லாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 0 போட்டால் கண்டிப்பாக 0 தான். சரியா? இங்கே ஸ்கொயர் இருக்கனால நீங்கள் -1 போட்டால் என்ன வேல்யூ வருதோ, +1க்கும் அதே வேல்யூ தான் வரும். அதே மாதிரி +2க்கும் அதே வேல்யூ தான் வரும். தட்ஸ் ஆல். புரியுதா? ஸ்கொயர் வந்து வந்துச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக தானே மாறும், அதனால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். தட்ஸ் ஆல். இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளாட்டிங் பாயிண்ட் எழுதினோம்னா என்ன வரும்? -2, 8 கிடைக்குது. அப்புறம் -1, 2, அப்புறம் 0, 0, அப்புறம் 1, 2, அப்புறம் 2, 8. ஸோ இதை பிளாட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சின்ன சின்ன நம்பராக தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்லையும் 1, 2, 3 தான் எடுக்க போகிறேன். நெகட்டிவில் இருக்கனால லெஃப்ட் சைடில் -1, -2, -3 அப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி ரைட் சைடில் வந்து 1, 2, 3, 1, 2 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டுக்கலாம், தப்பில்லை. ஒயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயருக்குனா எல்லாமே பாசிட்டிவ் தான் கிடைக்கும். 8 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் அதையும் என்ன பண்ணலாம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு போட்டுக்கலாம். அதுங்க ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன ஆகுது, 1 சென்டிமீட்டருங்கிறது 1 யூனிட் தான் ரெண்டுக்குமே. ஓகேவா? சரி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணணும். இது எப்படி ட்ரா பண்ணுறது? -2, எக்ஸில் வந்து -2, ஒயில் வந்து 8. எக்ஸில் -2 இங்கே இருக்குது, ஒயில் 8 வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? எக்ஸில் -2, ஒயில் 8. சரி. அப்புறம் எக்ஸில் -1, ஒயில் 2. எக்ஸில் -1 இங்கே இருக்குது, ஒயில் 2 இந்த இருக்கா, இந்த இடத்துல. எக்ஸில் 0, ஒயில் 0ன்னா இந்த இடம் தான். 0, 0 இதுதான். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸில் 1, ஒயில் 2. எக்ஸில் 1 இங்கே இருக்குது, ஒயில் 2 இங்கே இருக்குது. அப்புறம் எக்ஸில் 2, ஒயில் 8. எக்ஸில் 2 இங்கே இருக்குது, ஒயில் 8 வந்து மேலே இருக்கா, இந்த பாருங்க 8 அதுக்கு நேரம். சரியா? அவ்வளோதான், 2, 8. இதை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை சால்வ் பண்ணுங்கள், ஹென்ஸ் சால்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அந்த y = 2x² கொடுத்தாங்களா, அது மேலே அப்படியே எழுதிக்கோங்க. y = 2x². அதில் அதை அப்படியே எழுதிக்கோங்க. கீழே இருக்குல்ல, அதை 0வை இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்குது, இங்கே 2x² இருக்குது. அப்புறம் -x இருக்குது, -6 இப்படி போட்டுக்கோங்க. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அங்கே y -0 வந்து என்ன கிடைக்கும்? y தான் கிடைக்கும். இங்கே நம்ம மாற்றின சைன் தான் எடுத்துக்கணும். +x, இங்கே +6. அவ்வளோதான். y = x + 6 கிடச்சிருச்சா? இதுக்கு நம்ம வேல்யூ போடணும். புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவே தான் போட்டிருப்பாங்க. அதான் போடணும் அவசியம் இல்லை, வேறு வேல்யூ போட்டாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட் நான் இதே போடுறேன், புக்கில் போட்ட மாதிரியே போடுறேன். அப்போது எக்ஸு, இங்கே ஒய், இதுவும் நீங்கள் ஷார்ட்டாகவே போடலாம். இங்கே -2, எக்ஸுக்கு பதிலாக -2. இங்கே என்ன ஆகும்? -2 + 6. 6ல் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 4 தானே வரும். 4. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அப்புறம் -1, எக்ஸுக்கு பதிலாக -1, அப்போ +6. 6ல் 1 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 5. -1 போட்டேன், 6ல் 1 போச்சுன்னா 5. 0 போட்டோம்னா 0 + 6 வந்து 6. அப்புறம் 1 போடுங்க, 1 + 6 வந்து என்ன வரும்? 7. அப்புறம் 2 போடுங்க, 2 + 6 வந்து எவ்வளோ வரும்? 8. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு எக்ஸில் -2 ஒயில் 4 எக்ஸில் -2 இங்கே இருக்குது ஒயில் 4 இங்கே இருக்குது இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் எக்ஸில் -1 ஒயில் 5 எக்ஸில் -1 இங்கே இருக்குது ஒயில் 5 வந்து இந்த இடத்துல இருக்கா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸில் 0 ஒயில் 6 எக்ஸில் 0னா இங்கே ஒயில் 6க்கு நேராக போய் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸில் 1 ஒயில் 7 எக்ஸில் 1 இங்கே இருக்குது ஒயில் 7 வந்து இங்கே இருக்குது அப்புறம் எக்ஸில் 2 ஒயில் 8 எக்ஸில் 2 ஒயில் 8 ஸோ அது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் லைனை ஸ்கேல் வச்சு தான் வரையணும் வரைஞ்சிங்கன்னா இந்த பேரபோலாவும் இதுவும் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா அதே மாதிரி இங்கே ஒன்று இன்டர்செக்ட் ஆகுதா இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கே இருக்குது கரெக்டாக எக்ஸாக்டாக 2 இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் வருது பாருங்கள் -1க்கும் -2க்கும் நடுவில் அப்போ என்ன -1 இது வந்து -1லேருந்து -2க்குள்ளே இருக்குது அப்போ -1.5 புரியுதா இது அப்போ சொல்யூஷன் வந்து எப்படி எழுதுறதுன்னா therefore எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு அப்புறம் -1.5 கிடச்சிருக்கு தட்ஸ் ஆல் ஓகே